ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 2 இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுது அப்படி இப்படின்னு. பட் இந்த டைமில் தான் அதோடு நிறைய சிமிலாரிட்டிஸை ஷேர் பண்ணுற அண்ட் அதோடு ரொம்பவே பெட்டராகவும் இருக்கிற இந்த அனிமேவை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஸோ இந்த அனிமே வந்துட்டு ஸ்குவிட் கேமோட 1000 மடங்கு பெட்டராக இருக்கும்னு அடித்து சொல்லுவேன். அந்த அனிமேவை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் தான் உங்கள் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஸோ தொம்மதாச்சி கேம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தொம்மதாச்சின்றது ஃப்ரெண்டுன்னு ஜாப்பனீஸில் அர்த்தமாக இருக்கும். அண்டு தொம்மதாச்சி கேம்னா சிம்பிளி புட் ஃப்ரெண்ட்ஸ் கேம். அண்ட் இந்த அனிமே வந்துட்டு 2022 வந்துட்டு அனிமேட் பண்ணாங்க. அண்ட் இது வந்துட்டு மிக்கோட்டோ யாமாகுச்சி அண்ட் யூகி சாட்டோ வந்துட்டு ஒரு மாங்காவாக க்ரியேட் பண்ணது தான் அனிமேவாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேயோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்துட்டு யாராலேயோ ட்ரிக் ஆகி, அதாவது அந்த 5 பேர்லேயே ஒருத்தர் வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த கேமுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அண்ட் அதனால இவங்க 5 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த கேமை விளையாடுவாங்க. அண்ட் இந்த கேமில் வந்துட்டு அந்த கேரக்டர் யார் வந்துட்டு இது பண்ணியிருக்கான்றது யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கும். அண்ட் இந்த கேமோட கேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்குவிட் கேமில் காட்டுற மாதிரியே உங்களுக்கு மேசிவ் டெப்ட் இருந்துச்சுனாக்கா உடனே அதை நீங்கள் பே பண்ணி கிளியர் பண்ணுற அளவுக்கு காசு கொடுப்பாங்க. அண்ட் இந்த கேமில் வந்துட்டு இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க ட்ரஸ்ட்டு, இன்டெலிஜென்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் வந்துட்டு எப்படி பாண்ட் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணுற மாதிரி, அண்ட் அந்த பாண்டை பிரேக் பண்ணுற மாதிரியே ஒரு சில கேம்ஸ் கொடுக்குறது ரொம்பவே ஒரு சைக்கலாஜிக்கலாக இருக்கும். ஒன்று நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருப்பீங்களா, இல்லைன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் அந்த காசை எடுத்துகிட்டு போடுவீங்களா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன். பட் வேறு மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா காசு கொடுப்போம் அந்த மாதிரியும் வரும். ஒரு கேம் ஒரு மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் தொம்மதாச்சி கேம். அண்ட் இந்த கதையோட ஹீரோ பேர் யூச்சி கட்டாகிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கதையை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு கைண்டான காசு இல்லாத ஒரு பாவமான பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் கேம் போக போக யூச்சி எவ்வளோவே உள்ள ரொம்ப டார்க்கான பர்சனாக இருந்திருக்கான் மனசளவில் அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அவன் அந்த மெனிப்புலேட்டிவ் சைடெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இந்த கேமை அவன் ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவன் வந்துட்டு எனக்கு பர்சனலி ஒன் ஆஃப் த டாப் ஃபேவரெட்டு. நீங்கள் இதுக்கு சிமிலரானா நான் வந்துட்டு அனிமே சொல்லணுன்னா, கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டில் இருக்க அயனோ கோஜி மாதிரி எடுத்துக்காங்க யூச்சி கேட்டகரியை. பட் அதோட 1 ஸ்டெப் அதிகமாகவே பெட்டராக இருப்பான். ஸோ ஓகே, நான் இப்போ அனிமேயோட ஃபுல் பிளாட் பிரேக் டவுன் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க எல்லாருமே ஒரு கிளாஸ் ட்ரிப் போகிறதுக்காக ஃபண்டெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அண்ட் அது வந்துட்டு திருட்டு போயிடுது. அண்ட் இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா சேர்ந்து யார் இது பண்ணியிருப்பான்றதை தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைம் அப்போ தான் அவங்க எல்லாரையுமே கிட்னாப் பண்ணி மனாபுக்குன்னுன்ற ஒரு மேஸ்காட் கேரக்டரை காட்டுவாங்க. அண்ட் இவர் தான் வந்துட்டு இந்த தொம்மதாச்சி கேமோட ஹோஸ்ட்டாக இருப்பார். ஸோ லிட்ரலி லைக் நீங்கள் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணணுன்னாக்கா அந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ், சர்க்கிள் ஃபேஸ் கேரக்டர்ஸ் மாதிரி வச்சுக்காங்க. பட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் வந்துட்டு யாங் ஹீன்ற அந்த மேஸ்காட் பொண்ணு மாதிரி இருக்கும் ஸ்குவிட் கேமில் இருந்து. ஸோ இவங்க ஃபஸ்ட் ஆடுற கேம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கொஸ்டினரிஸ்ன்னு இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது யார் பண்ணியிருக்கா, யார் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தா. ஸோ இது வந்துட்டு சும்மா யாரையும் ரேண்டமாலாம் தூக்கிட்டு வரல. 5 ஃப்ரெண்ட்ஸில் இருக்க எவனோ ஒருத்தன் தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த கேம் ஆடணும், எனக்கு இந்த காசு வேணுன்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆனிமேல இந்த மாதிரி 3 கேம்ஸ் காட்டுவாங்க. நீங்கள் இந்த 3 கேம்ஸை பார்த்தாலே போதும், தானாக போய் மாங்காய் எங்கே இருக்குன்னு தேடி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணி ஃபுல்லாக படிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ தொம்மதாச்சி கேமும் ஸ்குவிட் கேமும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்ப்போம். தொம்மதாச்சி கேம், ஸோ போத் தொம்மதாச்சி கேம், ஸ்குவிட் கேம் ரெண்டுமே வந்துட்டு ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு தொம்மதாச்சி கேம் வந்துட்டு உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் அந்த ஜீனியஸாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலான்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்குவிட் கேம் வந்துட்டு நீங்கள் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸோட லக்கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்குவிட் கேமில் வந்துட்டு எப்படி இந்த காசு இல்லாதவங்களாம் டீஹியூமனைஸ் பண்ணி அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி பாடியெல்லாம் கொன்று அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ இதனால் ஸ்குவிட் கேம் வந்துட்டு சொசைட்டியே எந்த அளவுக்கு அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே டைமில் தொம்மதாச்சி கேம் வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோ லெவலில் பர்சனல் டைனாமிக்ஸை காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்குவிட் கேமில் வந்துட்டு இந்த 456 பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது நம்புகிற மாதிரியே இல்லாத மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி 5 பேரை கிட்னாப் பண்ணிட்டு வர்றது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நம்புகிற மாதிரி இருக்குது. அண்ட் ப்ரொட்டாகனிஸ்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் நார்மலான லக்கி கோயிங் மாதிரி ஸ்குவிட் கேமில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இவர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கிற ஒரு எவ்வளோ பெரிய வில்லன்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆனிமேவை வச்சு கம்பேர் பண்ணுறதுனால இதையும் கன்சிடர் பண்ணோம். ஒன்று அனிமேஷன், இன்னொன்று லைவ் ஆக்ஷன். ஸோ லைவ் ஆக்ஷன் ஸ்குவிட் கேம் வந்துட்டு அதோட செட் ஆஃப் ட்ரெய்ட்ஸ்
அவங்களோட அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ஷனில் காட்டியிருக்கனால தான் பாப்புலராக இருக்குது. அதே சமயம் தொமோதாச்சி கேமும் எதுக்கும் அடித்ததில்லை. அதோட ஆனிமேஷன் பக்காவாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே ஸ்மூத் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் ஸ்குவிட் கேம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தொமோதாச்சி கேமே செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.